நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோதான் ஹில் ஸ்டேஷன் இருந்தாலும் ஆனால் இந்த ஒரு கொல்லிமலை மட்டும் ஒரு மர்மமான ஒரு மலையாக இருக்கு. அப்படி இந்த மலையில் அப்படி என்னதான் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கான சேனலில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, போகலாம். இந்த மலைக்கு போனவங்க எல்லாரும் திரும்ப வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடம் தான் கொல்லிமலை. இந்த மலை நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வெஸ்டர்ன் கேட்ஸில் அரௌண்ட் 70 ஏர்பின்ஸோட அழகான மூலிகள் நிறைஞ்ச காடு தான் நம்ம கொல்லிமலை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஆகாய் கங்கை வாட்டர் ஃபால்ஸ், 70 ஏர்பின்ஸ், அரப்பேலீஸ்வரர் டெம்பிள், போட் ஹவுஸ், வியூ பாயிண்ட்ஸ், பைனாப்பிள் அண்ட் பெப்பர் ஃபார்ம்ஸ், இதுமாதிரி நிறையா இருக்கும். இந்த மலையில் இருக்கிற கோவில் பாவை சிலை தான் பழைய காலத்திற்கு எதிரிகளை மயக்கி கொண்டாதான் நம்புகிறார்கள். இந்த மலைக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு பிப்ரவரி. நைட் டைம் மட்டும் போயிடாதீங்க, ஏன்னா நைட் டைமில் இங்கே நிறைய பேய்கள் உலவதாக நம்புகிறாங்க இந்த அரௌண்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாம். கொல்லிமலைக்கு போனீங்கன்னா முக்கியமாக அங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போதே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, ஏன்னா அங்கே விலை கடை கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கொல்லிமலை இது ஒரு மிஸ்டியான மலையாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இப்போ போகலாம். கொல்லிமலை நைட் டைமில் நம்ம ஏறும் போதோ அல்லது இறங்கும் போதோ கண்டிப்பாக மிஸ்டு என்றால் பனிமூட்டம் மறைக்கும். அதனால் நம்ம வாகனங்கள் சரியாக ஓட்ட முடியவதில்லை. நீங்கள் போனீங்கன்னா ஃபாக்லைட்டை போட்டுக்கோங்க. உங்கள் காரு பைக் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபாக்லைட் தான் இம்பார்ட்டன்ட். பார்த்து 70 பென்ஸ் நீங்கள் இறங்கும்போது பார்த்து இறங்கணும். ஃபுல்லாக ஃபாகாக இருக்குங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, யாருன்னா நிறுத்தினா நீங்கள் நிற்காதீங்க. ஏன்னா அவங்க திருடர்களாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு தீய சக்தியாகவும் இருக்கலாம். யாராச்சும் கை போட்டாங்கன்னா டோல் பண்ணுறதுக்கு நிற்காதீங்க, போயினே இருங்க. பிகாஸ் அவங்க திருடர்களும் இருக்கலாம். கொல்லிமலையில் இன்னொரு மிஸ்ட்ரி என்னன்னா, அங்கே நாங்க பாம்புகள் இருக்காதுன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அது ஆனால் இது வரைக்கும் ஒரு ரியலாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். கொல்லிமலை ஃபுல்லாக மூலிகை நிறைந்த மலை, அதனால்தான் நாகப்பாம்புகள் இல்லை சொல்லுகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, கொல்லிமலையில் எதிர்க்க ராபரி கேங்ஸ் அஃபிஷியலாக எதிர்க்க ரிப்போர்ட் எதுவுமே இல்லை. இதை நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருடர்கள் இல்லை, ஆனால் தனியாக கேர்லெஸ்ஸாக போன ஆபத்து எங்கேயும் இருக்கலாம். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் கொல்லிமலைக்கு போயிருக்கீங்களா? உங்களுக்கு எதிராக இன்சிடென்ட் நடந்திருக்கா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ கொல்லிமலையோட ஜாலியான ஸ்பாட்ஸு, அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொல்லிமலையில் வாட்டர் ஃபால்ஸ் சைடு போனீங்கன்னா அங்கே முக்கியமாக குழிப்பணியாரம், முட்டை குழிப்பணியாரம்லாம் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா அங்கே சூப்பு கிடைக்கும், மூலிகை சூப்பு. அதை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது 2 காம்பினேஷன் சும்மா பக்காவாக இருக்கும். நீங்கள் கொல்லிமலையில் போனீங்கன்னா அங்கே ஒரு பஜார் மாதிரி ஒரு ஏரியா வரும். அங்கே போனீங்கன்னா பல்லாப்பழம் இதுமாரி மார்க்கெட் இருக்கும், ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டு. அங்கே போனால் அங்கே காட்டில் இருக்க எல்லா பழங்களும் அங்கே கிடைக்கும். லைக் வாழைப்பழம், பலாப்பழம், இது போல் நிறையா கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டான வாழைப்பழம் கிடைக்கும். இன்னொரு பழமும் இருக்கும். அந்த பல பேர் ஆகிட்டோன்னு பட் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பழமும் லோ ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இப்போ கொல்லிமலையில் இருக்க ஃப்ரீ என்ட்ரி ஸ்பாட்ஸை நம்ம போகிறோம். இது நீங்கள் வந்து காசு கொடுத்து போகணுன்னு அவசியமே இல்லை. லைக் ஃபஸ்ட்டு என்னன்னா ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். போயிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அரப்பளீஸ்வரர் டெம்பிள், இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். அங்கே போயிட்டு அப்படியே மசிலா ஃபால்ஸ் போங்க, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். அங்கே போயிட்டு சீக்குப்பாறை அண்ட் சில்லூர் நடு வியூ பாயிண்ட், அங்கே போனீங்கன்னா அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அதை மஸ்ட்டாக பாருங்கள். பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு அங்கே ஒரு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் தான் இன்னொன்று என்ன, சித்தார்த் கேவ்ஸ், இது ஒரு குகை. இந்த குகைக்கு ஃப்ரீ என்ட்ரி ஃபீஸ் தாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒரு ட்ரில்லான ஒரு சூப்பராக இருக்கும். மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் புளியஞ்சோலை ஃபால்ஸ், இது வந்து நான் சொன்னல ஒரு டெப்த்தான ஒரு ஃபாரஸ்ட். இங்கே வந்து சன்லைட் அவ்வளோ படாது. ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபாரஸ்ட். மூலிகை ஸ்மெல். நீங்கள் போனீங்கன்னா இந்த கார் கிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு போங்க. அந்த ஸ்மெல்லு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தலைவலி இருந்தாலும் போக்கிட என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மினிமம் சார்ஜஸ் பண்ணுற ஒரு இடத்துல ஸ்பாட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வசலூர்பட்டி போட் ஹவுஸ், இங்கே வந்து ஒரு பர்சனுக்கு 5 ரூபா போட்டிருக்காங்க. சீப் போட்டிங் போனோன்னா இந்த வசலூர்பட்டி போட் ஹவுஸ் போங்க. ஒரு பர்சன் 5 ருபீஸ் தான். அப்புறம் வந்து பொட்டானிக்கல் கார்டன், இதுவும் மஸ்ட்டாக போங்க. அழகான ஒரு கார்டன் இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு மிஸ்ட்டு இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். அங்கே போங்க. 20 ரூபா தான் ஒரு அடல்ட்டுக்கு. சில்ட்ரனுக்கு ஒரு 10 ருபீஸ். அங்கேயும் வியூ பாயிண்ட் இருக்கும். சும்மா ஸ்மால் கார்டன் இருக்கும். நீங்கள் விளையாடலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபுட்டும் அலோட் தான், சாப்பிட்லாம். ஓகே, நான் சொன்னதில் இந்த எல்லாமே போக முடியலனாலும் இந்த 3 மட்டும் போங்க. ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ், அந்த டெம்பிள், அப்புறம் போட் ஹவுஸ், பொட்டானிக்கல், இது 3 மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேக்கு இது பக்காவாக செட் ஆகும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா அங்கேயே சில ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது, ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. எப்படியோ ஒரு 1500 சம்திங் 24 ஹவர்ஸ் பே பண்ணி தங்குற மாதிரி இருக்கும். வேணும்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் 1 டே போதும் நான் நினைக்கிறேன். நம்ம இதில் என்ன தான் இருந்தாலும், எவ்வளோ தான் ஹில் ஸ்டேஷன் இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஐட்டம்ஸ் தான் டீ.
எங்கே போனாலும் ஒரு டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். மெஜாரிட்டி பாய்ஸ்க்கு டீ தான் எல்லாமே. அப்புறம் அங்கே பஸ் வசதி எல்லாமே அங்கே இருக்குங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, பஸ்ஸில் போகிறதுனாலும் போகலாம். கவர்மெண்ட் பஸ் எல்லாம் மேலேயே போகும். சேலமில் இருக்குது, நாமக்கல் இருக்குது, பஸ்ஸில் நோ ப்ராப்ளங்க. இதை போல் வேறு எந்த மலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் போடலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் வினி விலாக்ஸ்.